நம்ம மதுரையில் கீழவாசல் பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த ஆனந்தா இந்த பக்கத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே விநாயகர் சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்கள். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இதை சிறு தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க, மண்பாண்ட தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க, அதை வந்து ஒரு சீசனல் தொழிலாக கூட வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் வந்து கிடையாதுங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தொழில்கள் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் வந்து பண்ணுறாங்க. ஸோ விநாயகரோட சிலைகள் எல்லாமே இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஷாப்பில் வெறும் 50 ரூபாயிலேருந்தே இருக்குது. அப்படியே நீங்கள் ஓவராலாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் எவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் நமக்கு பண்ண போகிறீங்க, எவ்வளோ பேர் இந்த ஷாப்புக்கு போக போகிறீங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. இவங்க எல்லாமே சாலையோர வியாபாரிகள் தான். இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் இந்த கடைகள் வந்துட்டு இருக்கும். இன்றைக்கி நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும், நாளைக்கு காலையில் அதுக்கப்புறம் மத்தியானம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் காட்டுற சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா. இன்னொரு ஷாப்பில் அதோட விலை வந்துட்டு இன்னும் கம்மியாக கூட வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அரசமரத்தடி பிள்ளையார் கோயில் எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லைங்களா நம்ம மதுரையில். அப்படியே நீங்கள் அதை தாண்டி வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிள்ளையார் சிலைகள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் ஒரு இடமா போய் அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டேன், இதோட விலை என்ன, இதோட விலை என்னன்னு. அது மட்டும் கேட்காம நான் எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவுக்குமே இங்கே வரலங்க. எல்லாருக்கிட்டையுமே 3 ஷாப்லேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா சிலை வாங்கினேன். இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கோல்டன் கலரில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா 70 ருபீஸ் வரும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் நீ வாங்கினீங்கன்னா ஒரு 100 ரூபா தான் வந்துட்டு வருங்க. எல்லாருமே உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக போய் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு வாங்குங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் எல்லாருக்குமே வந்து தெரியும், வாவ் பியூட்டி சேனல். இந்த மாதிரி நான் வீடியோ போடுறது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, சப்ஸ்கிரைபு மறக்காமல் நம்ம சேனலை இவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள். இவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு இவங்கக்கிட்ட ப்ரொமோஷன் வீடியோ பண்ணாமல் நானாக போய் வீடியோ எடுத்திருக்கேன். இதான் நான் வாங்கின சிலை. இதோட விலை வெறும் 50 ரூபா மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் ஒரு சிலையுமே நான் வந்துட்டு எடுத்தேங்க. அதோட விலையுமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். பெரிய சிலை ஒன்று வந்து எடுத்தேன், அதோட விலை வந்துட்டு 100 ரூபாங்க. எனக்கு இந்த 3 சிலைகளும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாவுலையும் வந்து செஞ்சுருப்பாங்க சிலைங்களை. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணில் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ நான் பேசுகிறது வந்துட்டு என்னோட ஓன் வாய்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு ஷாப்பில் நானே வந்து கேட்டேன், அக்கா நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு. அவங்க சொல்லும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. விளாச்சேரி அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொலு சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி வந்துட்டு மண்பாண்டம் செய்யக்கூடிய பொருட்கள், மண்பானை, சட்டி, குடம், இது எல்லாமே அவங்கக்கிட்ட வந்துட்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரோட விலை வெறும் 30 ரூபாலேருந்தே இருக்குது. இதுதான் அந்த கடை, சரவணா ஃபார்மசி அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு கீழே இந்த கடை வந்து வச்சுருக்காங்க. நம்மளுடைய அரசமரத்தடி பிள்ளையார் கோயிலுக்கு அப்படியே நீங்கள் நடந்து வரும்போது இந்த விலை இந்த மாதிரியான சிலைகள் எல்லாமே இருக்கும். இவங்கக்கிட்ட இருக்கிறதுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது, நல்ல ஒரு டிசைனில் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சும் வந்து வச்சுருக்காங்க, மண் சிலைகளும் வந்து வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்துட்டு இருப்பாங்களா, மண்ணில் வந்து செஞ்சுருப்பாங்களா அவர், அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரியான நமக்கு வந்துட்டு விநாயகருக்குமே நிறைய பேர்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அவங்களே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு அவங்களோட ஓன் வாய்ஸ்லேயுமே வந்து நான் சொல்ல வச்சுருக்கேன். நான் திருப்பியும் வந்து சொல்கிறேங்க, இந்த கடைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி காலையில் 10 மணி வரைக்கும் இந்த கடைகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கனாலோ இல்லை மதுரைக்கு வந்திருந்தீங்கனாலோ இந்த மாதிரியான விநாயகர் சிலைகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்திருக்கக்கூடிய கொடை விநாயகருங்க. இவரோட விலைலாம் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா 70 ரூபா இந்த ரேஞ்சுக்கு தான் வருது. நீங்கள் ஓன் வாய்ஸே வந்து கேட்டுட்டு வாங்க. அக்கா என்ன மாதிரி ப்ரைஸில் இருக்குது? 30 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரைக்கும். 30 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் வரைக்குமா? எது 30 ரூபா? அது இது வந்து 30 ரூபாயா? செமையாக இருக்குது. உங்கள் ஷாப் பேர் என்ன? மீனாட்சி டாய்ஸ். விளாச்சேரியிலேருந்து தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்கிறோம். இந்த 2 நாள் மட்டும்தான் விற்போம் நாங்கள். இது எல்லாமே களிமண் பொம்மைகள் தான். இங்கே வந்து இந்த பிள்ளையார்லாம் 50 ரூபா. இதில் கொடை விநாயகரிலே செய்கிறது. இது எல்லாமே கையில் செய்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் இருக்குது. இங்கே தங்க கவச விநாயகர் இருக்குது. கற்பக விநாயகர் எவ்வளோ? இது 120 ரூபா. 120 ரூபா. இது மண்ணில் செய்யறதா? விநாயகருக்கு வாகனமே எளிதா வாகனத்திலே வர்ற மாதிரி. இதெல்லாம் எவ்வளோ ருபீஸு? இது 220. இவங்க கிட்ட இந்த மாதிரி சிலை வந்து ஜஸ்ட்டு 30 ருபீஸ்லேருந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொடை விநாயகர்லாம் வந்து வச்சுருக்காங்க. விளாச்சேரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கேருந்து தான் இந்த ஒரு கடை கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ நீங்கள் இந்த கீழவாசல் சைடு அரச மரம் இருக்கு இல்லையா, அந்த அரச மரத்தடி பிள்ளையார் கோயிலேருந்து ஒரு 2வது ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஷாப் இருக்கும். நீங்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னைக்கு இருக்கும்? இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வரைக்கும் இருக்கும். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஓகேக்கா, தேங்க்யூ. இது எவ்வளோக்கா? மொத்தம் பூ 20 ரூபா. இது மொத்தமாக 20 ரூபாயா? மொத்தம் இது அப்படியே பூ 10 ரூபா, எடுத்த பூ 10 ரூபா. இது சாயங்காலம் வரைக்கும் இருக்குமா வீட்டுக்கு கொண்டு போனா? நாளை வரைக்கும் இருக்கு. நாளைக்கு பத்திரமா வச்சுருக்கோங்க.